அருமையான இந்த காலை வேளையிலும் கூட உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? நலமாயிருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் நமக்கு கிருபையாய் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம், தியானிக்க போகிறோம். அது மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்க வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா மனுஷனிடத்துல தேடி போனா நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. அப்ப நீங்களும் நானும் யாரிடத்துல வரணும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னா, கர்த்தரிடத்துல வருகிறவனுக்கு தான் இளைப்பாறுதல். மனுஷனிடத்திலே தேடி போகிறவனுக்கு இளைப்பாறுதல் அல்ல. உலகத்தினிடத்தில் தேடி போகிறவனுக்கு இளைப்பாறுதல் அல்ல. அப்ப யாரெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவின் இடத்திலே வரும்போது அவர் அவங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். இந்த நாளிலே நீங்கள் இந்த காலை வேளையிலே இயேசுவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், அவரிடத்துல திரும்புவீர்கள் என்றால், அவர் உங்களுக்கு தேவையான இளைப்பாறுதலை தர வல்லவராய் இருக்கிறார். வருத்தத்தோடு நீங்க இருந்தாலும் இந்த நாளை உங்களுக்கு சந்தோஷமாய் அவர் மாற்றுவார். வேதனையோடு இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இளைப்பாறுதலை தருவார். அதற்கு இப்போ இந்த நேரத்துல கர்த்தரை நீங்க தேட ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தரிடத்துல திரும்ப வேண்டும். உங்க இருதயத்தை தேவ சமூகத்துல திருப்புங்க. கர்த்தரிடத்துல திருப்பினால் மாத்திரம்தான், தேவ சமூகத்தை தேடினால் மாத்திரம்தான் இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். இந்த நாளிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வருத்தத்தை கர்த்தர் இளைப்பாறுதலாய் மாற்ற அவர் பெரியவர். நீங்கள் அவரிடத்துல திரும்புவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்படி நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து இந்த காலை வேளையில என்னுடைய எல்லா விதமான வருத்தத்தையும் கர்த்தர் லகுவாய் மாற்ற வேண்டும் சொல்லி கண்களை மூடி என்னோடு சேர்ந்து நீங்கள் செபத்துல இணைந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த காலை வேளையில யார் யாரெல்லாம் வருத்தத்தோடு எழுந்திருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் வருத்தத்தோடு இந்த வீடியோவை பார்க்கிறாங்களோ, ஆடியோவை கேட்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஆண்டவரை எதிர்பார்க்கிறதான ஆண்டவரை இளைப்பாறுதலை கர்த்தர் நீங்க தாங்க. உம்மிடத்திலே திரும்ப வந்திருக்கிறார்கள், உம்மிடத்திலே வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தேவையான இந்த நாளுக்கு தேவையான இளைப்பாறுதலை கர்த்தர் பரத்தில் இருந்து ஆண்டவரை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வெகு நாட்களாய் பாரத்தோடு இருக்கிற எல்லா பாரத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே லகுவாய் மாற்றும்படியாக நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த நாளுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் எங்களுக்கு வாய்க்க பண்ணும்படியாய் செபித்து இந்த வீடியோவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பார்க்கிற ஜனத்தையும் கரத்துல ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். செபங்கேல் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு தேவையான இளைப்பாறுதலை தருவார். ஆமென், ஆமென், ஆமென்.